வேதாந்த தேசிக யதீந்திர கட்டாட்சலப்த த்ரையந்தசார மணவத்ய குணம்புதாக்ரியம் நாராயணாத்யதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. நமஸ்ஸபாயை. இன்றைய தினம் மேதா பூர்வபாகத்தினுடைய கிளாஸ் நம்பர் 22ல இருந்துருக்கும். சென்ற வகுப்புல பரசவர்ண சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சிட்டோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் ஞமுடாகம சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். இந்த சந்தியானது அல் சந்தி கீழே வருது. இது 8வதாக இருந்துருக்கு. தொடர்ந்து நாம வெஞ்சன சந்திய அதுல எவ்வளவு வகைகள் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம கிரமமா பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த ரீதியில இன்றைய தினம் 8வதாக இருக்கக்கூடிய ஞமுடாகம சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். முதல் சந்தி என்ன பார்த்தோம்? ஸ்துத்வ சந்திஹி. 2வது ஸ்துத்வ சந்திஹி. 3வது ஜஸ்துவ சந்திஹி. 4வதாக சத்வ சந்திஹி. 5வதாக அனுநாசிக சந்திஹி. 6வது அனுஸ்வார சந்திஹி. சென்ற வகுப்புல 7வதாக பரசவர்ண சந்திஹி சொல்லக்கூடிய சந்தி வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சோம். அந்த கிரமத்துல இன்றைய தினம் 8வதாக இருக்கக்கூடிய ஞமுடாகம சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சுக்க இருக்கோம். அதற்கு முன்னாடி ஒரு சுபாஷிதம். அது என்ன சுபாஷிதம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க. கேயூராணி ந பூஷயந்தி புருஷம் ஹாராண சந்திரோஜ்வலா ந ஸ்நானம் ந விலேபனம் ந குசுமம் நாலங்கிருதா மூர்தஜா வான்யேகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தார்யதே க்ஷீயந்தே கலு பூஷணானி சததம் வாக்பூஷணம் பூஷணம். கடைசியில பாருங்க, வாக்பூஷணம் பூஷணம் அப்படிங்கிறது பிரதானமான வாக்கியம். கேயூராணி ந பூஷயந்தி புருஷம் ஹாராண சந்திரோஜ்வலா ந ஸ்நானம் ந விலேபனம் ந குசுமம் நாலங்கிருதா மூர்தஜா வான்யேகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதா தார்யதே க்ஷீயந்தே கலு பூஷணானி சததம் வாக்பூஷணம் பூஷணம் அப்படிங்கிறது சுபாஷிதம். சென்ற வகுப்புல நம்ம சின்ன சின்ன ஸ்லோகங்களா பார்த்துன்னு வந்தோம். இப்ப பாருங்க, இது கொஞ்சம் பெரிய ஸ்லோகம். என்ன அர்த்தம் இந்த ஸ்லோகத்துக்கு அப்படின்னாக்கா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆபரணங்கள்லாம் அழியக்கூடியது. ஆனா இந்த சொல் செல்வம் சொல்வா இல்லையா, நம்ம பேசக்கூடிய வாக்திறன், அதுதான் என்னைக்குமே அழியாத நிரந்தரமான பூஷணம். பூஷணம்னா என்னன்னாக்கா ஆர்னமெண்ட். மனுஷா பொதுவா என்ன பண்ணுவா, தன்னை டெக்கரேட் பண்ணிக்கிறதுக்கு பலவிதமான உபகரணங்களை பயன்படுத்துவா இல்லையா? அதுல கேயூராணி ஒரு வகையான ஆபரணம். அந்த ஆபரணங்கள்லாம் ந பூஷயந்தி புருஷம், புருஷால அது என்ன பண்ணாதுனாக்கா டெக்கரேட் பண்ணாதான். ஹாரான சந்திரோஜ்வலா, ஹாரம் இல்லையா, கழுத்துல அணிஞ்சுக்கிறா இல்லையா, நெக்லஸ்ன்னு சொல்றா பாருங்க. ஹாரம், வகை வகையான ஹாரங்கள்லாம் இருக்கு. அப்படியே அது என்ன பண்ணும், சந்திரனை போல ஜொலிக்கும். அப்படியே விலை உயர்ந்ததான கற்களை அதுல பதிச்சுட்டு மக்கள் என்ன பண்ணுவா, ஹாரம் அப்படிங்கிற ஆபரணத்தை அணிஞ்சுப்பாலாம். ந ஸ்நானம், அதாவது ந கேயூராணி ந ஹாரா, விலை உயர்ந்த ஆபரணங்களை அணிஞ்சிக்கிறது. ந பூஷயந்தி, மனிதனை என்ன பண்ணாது அப்படின்னாக்கா ஆபரணமானது மனுஷனை அழகுபடுத்தாது. ந ஹாரா, ஆரம் அணிஞ்சிக்கிறதுனாலையும் அவனுடைய அழகு மென்மேலும் கூடாது. ந ஸ்நானம், நல்ல வாசன திரவையெல்லாம் போட்டு குளிப்பா இல்லையா. ந விலேபனம்,
அப்படியே சந்திரத்தை வாரி வாசன திரவியங்களா வாரி பூசுப்பா. ந குசுமம், அப்படியே பூக்கள் வகை வகையான பூக்கள் எல்லாம் அணிஞ்சிப்பா. நாலங்கிருதா மூர்தஜா, அதாவது தலை தலை இருக்குன்னாக்கா, தலை தலை இருக்குனாக்கா அந்த தலைக்கு மேல பலவிதமான டெக்கரேஷனை சூடிப்பா இல்லையா. தலைக்கு நிறைய பூக்கள்லாம் வச்சுக்கிறது, கிரீடம் வச்சுக்கிறது, என்னென்னவோ தலைக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிப்பா. அது எல்லாம் ந பூஷயந்தி, அது மனிதனை ஒரு என்ன சொல்றது நிரந்தரமான அதெல்லாம் அழகு சாதனமான கிடையவே கிடையாது. சரி, வேற எதுதான் நிரந்தரமான அழகான சாதனம் அப்படின்னாக்கா, வாண்யேகா, ஏகா வாணி சமலங்கரோதி, முழுமையான அலங்காரத்தை கொடுக்குமா புருஷம் இல்லையா. எவனுக்கு அப்படின்னாக்கா, யா சம்ஸ்கிருதாதாரியதே, சம்ஸ்கிருதம் அப்படிங்கிற அந்த வாணி இருக்கா இல்லையா, வாக், அது எவரிடத்தில் முழுமையாக தரிக்கப்படுகிறதோ அவனுக்குதான் உண்மையான ஆபரணம் அப்படிங்கிறது இருக்குமா. மற்றதெல்லாம் க்ஷீயந்தே கலு, க்ஷீயந்தே கலுனா அழியக்கூடியது அல்லவா. இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, கேயூராணி, ஹாரா, ஸ்நானம், விலேபனம், குசுமம் இல்லையா, மூர்தஜா, இதெல்லாமே க்ஷீயந்தே கலு, அழியக்கூடியது அல்லவா. ஆனால் வாண்யேகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதாதாரியதே, எவனொருவன் சம்ஸ்கிருத பாஷையால அந்த வாணி அப்படிங்கிற ஏகா அத ஒண்ண வச்சுட்டு அவன் இருக்கானோ, எவன் புருஷனா எந்த புருஷனால அது தரிக்கப்படுறதோ அது என்ன எப்பேற்படுறதுக்கு, வாக்பூஷணம் பூஷணம் சததம், அது எப்பொழுதுமே அழிவற்றதாக இருக்கக்கூடியது. எது, வாக்பூஷணம் இல்லையா, அந்த சொல்வன்மம் இல்லையா, சொல்வன்மை சொல்றா இல்லையா, சொல் சொல் அப்படிங்கிறது எவனிடத்துல அப்படியே சரளமா ஃப்ளூயண்டா ஸ்பான்டினியஸா அப்படியே வருமோ அதுதான் நிரந்தரமான பூஷணம் இல்லையா. மற்றதெல்லாம் அழியக்கூடியதல்லவா. ஆனா வான்யேகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதாதாரியதே, அது சததம் வாக்பூஷணம் பூஷணம், நிரந்தரமான அழிவே இல்லாத ஆபரணம் எதுவென்றால் சொல் இல்லையா, அந்த பேச்சு திறன். அந்த சம்ஸ்கிருதத்தால எவன் ஒருவன் அந்த சம்ஸ்கிருதத்தை தரிக்கிறானோ அப்பேற்பட்டவனுக்கு அந்த அழகு ஆபரணம் அப்படிங்கிறது நிலையானதாக இருக்கும். சரி, மற்றவையெல்லாம் என்ன, க்ஷீயந்தே கலு, கலுனா அல்லவா, அழியக்கூடியது அல்லவா. எது, கேயூராணி, ஹாரா, சந்திரோஜ்வலா, ஸ்நானம், விலேபனம், குசுமம், இதெல்லாமே அலங்கிருதா மூர்தஜா, இது எல்லாம் என்ன சொல்லிட்டு வரா பாருங்க, ந பூஷயந்தி, கேயூராணி ந பூஷயந்தி, யாருக்கு, புருஷம். ஆரா ந பூஷயந்தி, சந்திரோஜ்வலா ந பூஷயந்தி, ஸ்நானம் ந பூஷயந்தி, விலேபனம் ந பூஷயந்தி, குசுமம் ந பூஷயந்தி, ந அலங்கிருதா மூர்தஜா, எதுவுமே ந பூஷயந்தி. ஏன்னா அதெல்லாம் எப்பேற்பட்டது, க்ஷீயந்தே கலு, அழியக்கூடியது அல்லவா. பட் அழிவே இல்லாத அந்த ஆபரணம் எதுவென்றால் சததம், எப்பொழுதும், நித்தியம், வாக்பூஷணம் பூஷணம், சொல் அப்படிங்கிற அந்த திறன் இருக்கு இல்லையா, அது எவன் ஒருவரிடத்தில் காணப்படுகிறதோ அதுவே நிரந்தரமான ஆபரணம் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்க, க்ஷீயன் கேயூராணி ந பூஷயந்தி புருஷம், ஹாரான சந்திரோஜ்வலா, ந ஸ்நானம் ந விலேபனம் ந குசுமம், நாலங்கிருதா மூர்தஜா, வான்யேகா சமலங்கரோதி புருஷம் யா சம்ஸ்கிருதாதாரியதே, க்ஷீயந்தே கலு பூஷணானி சததம் வாக்பூஷணம் பூஷணம் அப்படிங்கிறது ஒரு சுபாஷிதம். தொடர்ந்து நாம இன்றைய தினத்திற்கான சந்தி, என்ன சந்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா பாருங்க, ஞமுடாகம சந்திஹி. ஞமுடாகம சந்தினா என்ன, ஞகார மூ இட் அப்படின்னா என்ன, அதனுடைய இடத்துல என்ன வருவது, ஞகார நகார நகார, அதாவது 3 அக்ஷரங்கள்
ஆகமமாக வரப்போகிறது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஆதேசமா தான் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இந்த சூத்திரத்துல ஆகமமா பார்க்க போறோம். ஒரு சந்தி காரியம் நடக்கிறதுனா 4 விதமா நடக்கணும் முதலையே சொல்லியிருந்தேன். ஆதேசம், ஆகமம், அதே மாதிரி லோபகா, இன்னொன்னு பிரகிருதி பாவகா. இந்த கிரமத்தில் நடக்கும்னு சொன்னோம். போன சூத்திரம் வரைக்கும், அதாவது போன சந்தி வரைக்கும் நம்ம ஆதேசமா வருதுன்றத பார்த்துட்டு வந்தோம் இல்லையா? இந்த சூத்திரம் பாருங்க, ஆகமமாக வரப்போகிறது அப்படின்னு பார்க்க போறோம். அடுத்து என்ன கேட்போம் நம்ம? ஆகமம் என்றால் என்ன கேட்போமா? ஏற்கனவே முதல்லயே சொன்னோமா? என்ன சொன்னோம்? மித்ரவத்து ஆகமஹா. மித்ரவத்துனா ஒரு நண்பனை போல. ஆதேசம் என்றால் சத்ருவத்து, ஒரு அக்ஷரத்தை எடுத்துட்டு அதனுடைய இடத்துல இன்னொரு அக்ஷரமானது வரும். அப்ப அது என்னது? சத்ருவத்து, எதிரியை போல எடுத்துட்டு தான் உட்காரும். இது ஆகமம் என்றால் மித்ரவத்து, ஒரு நண்பனை போல. அந்த அக்ஷரமும் இருக்கும், இந்த அக்ஷரமும் அது கூட வந்து ஜாயின் ஆயிடும் இல்லையா? அதுக்கு பேர் என்ன பேரு? ஆகமம் என்று பெயர். இப்ப பாருங்க, ரஸ்வஸ்வர பூர்வக ஞாந்தாது, ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாது, ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாது ச பதாது ஸ்வரே பரே ஸ்வராத் பூர்வம் கிரமாத் நகார 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 இத்யேதே ஆகமாக பவந்தி. என்ன சொல்றா? ரஸ்வஸ்வர பூர்வக நகாந்தாத், ரஸ்வஸ்வரம் என்ன அது பூர்வக நகாந்தாத். அது நம்ம உதாரணம் பார்க்கும்போது நமக்கு புரியும். அதே மாதிரி ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாத், ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாத் ச பதாந்தாத் ஸ்வரே பரே ஸ்வராத் பூர்வம் கிரமாத் ந ந ந இத்யேதே ஆகமாக பவந்தி. என்ன? ரஸ்வஸ்வர பூர்வகாக அப்படி என்ன கொடுக்குறா பாருங்க. அப்படின்னாக்கா இங்கு இன்னு இன்னு அது கூட ஸ்வரமானது ஆட் ஆச்சுன்னா, ஸ்வரம் பரமா இருந்ததுன்னா என்ன வரப்போறது? நகார நகார நகாரம், அதே வர்ணங்கள் வரப்போறது, வந்து சேர போறது, அது கூட ஆட் ஆக போறது. அதை எடுக்காது, டிஸ்டர்ப் பண்ணாம இது வந்து சேரும். எப்போ? ஸ்வரே பரே, ஸ்வரவர்ணமானது பரமாக இருக்கும் பட்சத்தில். அப்ப பூர்வத்துல கடைசியில் என்ன இருக்கணும்? இது இருக்கணும். பரமா என்ன இருக்கணும்? ஸ்வரவர்ணமானது பரமாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு பக்கத்திலேயே நகார நகார நகாரம், நகாரத்துக்கு நகாரம், நகாரத்துக்கு நகாரம், நகாரத்துக்கு நகாரம் சொல்லக்கூடிய வர்ணங்களானது ஆதேசமாக வரப்போறது. ஆதேசம் என்ன சொன்னோம்? மித்ரவத்து ஆகமமாக வரப்போகிறது. ஆகமம்னா என்ன சொன்ன? மித்ரவது ஆகமஹா. போன சூத்திரம் வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருந்தோம்? போன சந்தி வரைக்கும் ஆதேசமா வருது அப்படின்றத பார்த்துருந்தோம். இப்போ என்னவா வருது? ஆகமமாக வருகிறது. அப்போ என்ன ஆகும் பாருங்க, உதாரணம் பாருங்க. பிரத்யங் பிளஸ் ஆத்மா, பிரத்யங் பிளஸ் ஆத்மா, நகாரம் அந்த பூர்வத்துல கடைசி அந்தமாக இருந்துருக்கு. பரமா என்ன இருக்கு? ஆத்மான்னு சொல்லும் பொழுது ஸ்வரம் பரமாக இருக்கு. இப்ப இந்த நகாரஸுக்கு பக்கத்துல என்ன வர போறது? நகாரஸ்ய நகாரஹா பிளஸ் இங் சேர்த்துக்கணும். அப்ப என்ன ஆகும் ரூபம்? பிரத்யங் பிளஸ் இங் பிளஸ் ஆத்மா ஈக்குவல் டு பிரத்யங் ஆத்மா. அடுத்தது பாருங்க, சுகன் பிளஸ் ஈஷா. அப்போ சுகன்னு சொல்லும் போது இன்னு இருக்கு, அது வந்து நாந்தமா இருக்கு. அந்த நாந்தாது என்ன இருக்கு? ஈஷான்னு சொல்லும் போது ஸ்வரே பரே, ஈகாரம் ஸ்வரவர்ணமாக இருந்துருக்கு. அப்ப என்ன வரும் சுவாமி அப்படின்னாக்கா, இன்னுக்கு பக்கத்துல இன்னொரு இன்னு வரணும். அப்ப ரூபம் என்னவாக சித்திக்கும்? சுகன்னு பிளஸ் ஈஷானா சுகன் நீஷா. அடுத்தது மூன்றாவது, பச்சன் பிளஸ் அஸ்தி
பச்சன் இப்ப நாந்தாது இல்லையா, பதாத்து ஸ்வரே பரே அஸ்தி. அஸ்தின்னு சொல்லும் போது அகாரம் ஸ்வரவர்ணம் பரமா இருக்கு. அப்ப என்ன ஆகும், பச்சன்னு இன்ன முடிகிறது, இன்னொரு இன்னு வந்து சேர போறது நகாரம். அப்படி சேர்ந்தா என்ன ஆகும், பச்சன்னு பிளஸ் இன்னு பிளஸ் அஸ்தி ஈக்குவல் டு சன் அஸ்தி இத்தி ரூபம் சித்தியதி இல்லையா. இதுக்கு என்ன பேரு, ஞமுடாகம சந்திஹி அப்படின்னு பேரு இல்லையா. என்ன பார்த்தோம் பாருங்க, ரஸ்வஸ்வர பூர்வக ஞாந்தாது, ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாது, ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாது என மூணு வர்ணம் இல்லையா. ங ந ந பதாந்தாது ச பதாத்து ஸ்வரே பரே. ஸ்வராத்து பூர்வம் கிரமாத்து என்ன வர போறது, அந்த ஸ்வர வர்றது முன்னாடி என்ன வரணும் அப்படின்னாக்கா ங ந ந இத்யேதே ஆகமாக பவந்தி. இங்கு இன்னு இன்னு இத்யேஷாம் த்வி உச்சாரணம் பவதி இது ஃபலிதோ அர்த்தஹ. அப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா அந்த ஞகாரத்தையோ நகாரத்தையோ நகாரத்தையும் த்வி உச்சாரணம் 2 டைம்ஸ் நாம அதை உச்சாரணம் பண்ணிக்க போறோம். அப்படி பண்ணா என்னென்ன ரூபங்கள் சித்திக்கும் அப்படிங்கிறதுக்கு நகாரத்துக்கு பிரத்யங்காத்மா இது உதாகரணம் பவதி. நகாரத்துக்கு சுகன்னீஷா இது நகாரஸ்ய உதாகரணம் பவதி. பச்சன்னஸ்தி இது நகாரஸ்ய உதாகரணம் பவதி. இதுக்கப்புறம் அந்நியத் உதாகரணானி அப்படிங்கிறத நிறைய கொடுக்க போறோம், அதை நம்ம பார்க்க போறோம். இந்த ஞமுடாகம சந்திஹி அப்படின்னா என்ன, மேல கிளீனா கொடுத்துட்டோம். ரஸ்வஸ்வர பூர்வக ஞாந்தாது, ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாது, ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாது ச பதாத்து ஸ்வரே பரே. ஸ்வராத்து பூர்வம் கிரமாத்து. இப்ப என்ன சொன்னோம், கிரமாத்துனா ரெஸ்பெக்டிவ்லி இல்லையா. கிரமாத்து நாம கிம் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ நகாரத்துக்கு நகாரம், நகாரத்துக்கு நகாரம், நகாரத்துக்கு நகாரம் இது ரீத்யா என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இத்யேஷாம் த்வி உச்சாரணம். அப்படியே 2 டைம்ஸ் அந்த வர்ணத்தை உச்சாரணம் பண்ண போறோம். இது பலிதோ அர்த்தஹா அப்படிங்கிறது அர்த்தமானது நமக்கு பலிதமா கிடைக்கிறது. இப்ப இதுக்கு என்ன சூத்திரம், ஞமோஹோ ரஸ்வாது அச்சி ஞமுன் நித்யம். என்னது, ஞமோஹோ ரஸ்வாது அச்சி ஞமுன் நித்யம் இது சூத்திரம். சூத்திரஸ்ய அர்த்தः என்ன கொடுத்திருக்கா பாருங்க, ரஸ்வாத் பரோ யஹ ஞம் ததந்தம் யத் பதம் தஸ்மாத் பரஸ்ய அச்சஹ நித்யம் ஞமுடாகமஹ ஸ்யாத். மேல கொடுத்ததுதான் ரஸ்வஸ்வர பூர்வக ஞாந்தாது, ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாது, ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாது ச பதாத் ஸ்வரே பரே. ஸ்வராத் பூர்வம் கிரமாத் ஞ ந ந இத்யேதே ஆகமாக பவந்தி. இங்கு இன்னு இன்னு இத்யேஷாம் த்விருச்சாரணம் பவதி இது ஃபலிதஹ அர்த்தஹ. அதான் அங்க சொல்லியிருக்கா, ரஸ்வாத் பரோ யஹ ஞம் ததந்தம் யத் பதம் தஸ்மாத் பரஸ்ய அச்சஹ. அச்சி பரமாக இருக்கும் பட்சத்தில் நித்யம் யமுடாகமஹ ஸ்யாத் இல்லையா, நித்தியமா வரும். பாருங்க, இப்படியாக நமக்கு என்ன பண்ணிருக்கா, போன சூத்திரம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, அதாவது 2 விதமா வரும்னு பார்த்தோம். விகல்பமா வரும், நித்தியமா வரும்னு பார்த்துட்டு இருந்தோம் முன்னாடிலாம். ஆனா இந்த சூத்திரத்துல வரும்பொழுது இந்த ஞமோ ரஸ்வா தச்சி ஞமுன் நித்தியம் அப்படிங்கிற இந்த ஞமுடாகம சந்திஹி அது வரக்கூடிய ஞ ந ந இது எல்லாமே எப்படி வரப்போறது, ஆகமமாக வரப்போகிறது. அது மாத்திரமல்ல நித்தியமா வரப்போறது, விகல்பம் கிடையாது இல்லையா. நித்தியமா வருதுன்னா விகல்பம் கிடையாதுன்னு நாம புரிஞ்சுக்கணும். நாங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் நமக்கு குழம்பு வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லிடுறேன். ஞமோஹோ ரஸ்வாது அச்சி ஞமுன் நித்யம் இது சூத்திரஹ. என்ன அர்த்தம், ரஸ்வாத் பரஹ யஹ ஞம் ததந்தம் யத் பதம் தஸ்மாத் பரஸ்ய அச்சஹ நித்யம் ஞமுடாகமஹ ஸ்யாத் இது சூத்திரார்த்தஹ. உதாரணம் என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா,
ஞகாரத்துக்கு பிரத்யங்காத்மா பிரத்யங்காத்மா சுகன்னீஷா சுகன்னீஷா பச்சன் அஸ்தி பச்சன் அஸ்தி இது உதாரணம். அந்நியத் உதாரணம் என்ன கொடுத்துருக்கா? கச்சன் பிளஸ் அஸ்தி கச்சன் அஸ்தி தஸ்மின் பிளஸ் இது தஸ்மின் இதி. ஒரு நிமிஷம் அடுத்த பேஜுக்கு எடுத்துக்கிறேன். सर्वस्मिन् प्लस अपि सर्वस्मिन् अपि तिर्यं प्लस अत्र तिर्यं अत्र स्वस्मिन् प्लस एव स्वस्मिन्नेव तपस्विन् प्लस एहि तपस्विन्नेहि लिकन् प्लस एव लिकन्नेव असन् प्लस अत्ति असन्नत्ति शर्मन् प्लस अधीहि शर्मन्नदीहि उदं प्लस इह उदं इग तस्मिन् प्लस एतस्मिन् तस्मिन्ने तस्मिन् पूर्वस्मिन् प्लस ईश्वरे पूर्वस्मिन् ईश्वरे एकस्मिन् प्लस अम्बुजे एकस्मिन् अम्बुजे अपरस्मिन् प्लस औषधे अपरस्मिन् औषधे रुदन् प्लस आयातः रुदन्नायातः कस्मिन् प्लस इग कस्मिन् इग. இப்படியாக இன்றைய தினம் நம்ம தெரிஞ்சிட்ட சந்திக்கு பேரு ஞமுடாகம சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை நாம தெரிஞ்சிட்டோம். என்ன அதனுடைய அர்த்தம்? ரஸ்வஸ்வர பூர்வக ஞாந்தாத்து ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாத்து ரஸ்வஸ்வர பூர்வக நாந்தாத்து ச பதாந்தாத் பதாத்து ஸ்வரே பரே ஸ்வராத் பூர்வம் கிரமாத் இங்கு இன்னு இன்னு இத்தியேதே ஆகமாக பவந்தி. இன்னு 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 இருக்கு இல்லையா? இது இத்தேஷாம் த்விருச்சாரணம் பவதி இது ஃபலிதார்த்தா. சூத்திரம் என்ன? ஞமோஹோ ரஸ்வாத் அச்சி ஞமுன் நித்யம் ரஸ்வாத் பரஹ யஹ ஞம் ததந்தம் யத் பதம் தஸ்மாத் பரஸ்ய அச்சஹ நித்யம் ஞமுடாகமஹ ஸ்யாத் இது சூத்திரஸ்ய அர்த்தः. உதாரணம் கொடுத்தோம். முக்கியமான உதாரணங்கள் 3 காமிச்சிட்டு, ஏன்னா ஒரு ஒரு வர்ணங்களுக்கு ஒரு ஒரு உதாரணம் அப்படிங்கிற ரீதியில நகாரத்துக்கு பிரத்யங்காத்மா, நகாரத்துக்கு சுகன்னீஷா, நகாரத்துக்கு பச்சன்னஸ்தின்னு கொடுத்துட்டு அந்நியத் உதாரணத்துல எல்லாத்துக்குமே சேர்ந்தா மாதிரி உதாரணங்கள் நாம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் உட்கார்ந்து நீங்க வாசிங்கோ, கிரமமா படிங்கோ, அதே மாதிரி சிந்தனை பண்ணுங்கோ. நம்ம கொடுத்துருக்கிற வீடியோலாம் உட்காந்து ஒரு ரிவைண்ட் பண்ணி பாருங்கோ. இப்பதான் நமக்கு ஸ்பஷ்டமா நமக்கு புரியும். சரியா? இன்றைய தினத்திற்கான சந்தியும் ஸ்லோகமும் அவகாசம் ஆயிடுத்து. ஸோ அடுத்த வகுப்புல நாம பூர்வ சவர்ண சந்திஹி, இதுக்கு அடுத்த சந்தியாக இருக்கக்கூடிய பூர்வ சவர்ண சந்திஹி சொல்லக்கூடிய சந்தியை நாம அடுத்த வகுப்புல தெரிஞ்சுக்கிருக்கோம். அதே மாதிரி 25ஆம் தேதி இந்த சான்ஸ்கிரிட் ஒலிம்பியாட் அப்படிங்கிற ஆன்லைன் யார் யாரெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காலோ அவளுக்கு ஏற்கனவே அதை பத்தி தெளிவா கொடுத்துருந்தேன். அதுல வந்து சிலபஸ் இருக்கு, மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் போட்டிருக்கா. என்ன வந்து சான்ஸ்கிரிட் ஒலிம்பியாட் அப்படின்னு கொடுத்தாலே என்னன்னா அது காட்டுறது. அதுல எல்லாமே வந்து ஒரு லெவலுக்கும் கொடுத்துருக்கா. 6th to 10th என்ன லெவல், அதே மாதிரி காலேஜில் படிக்கிறவளுக்கு என்ன லெவல், அது இல்லாம வெளியில படிக்கிறவாளுக்கு இப்போ உங்களை மாதிரி இருக்கவாலாம் படிக்கிறவாளுக்கு பிரகஸ்தரஹா அப்படிங்கிற மாதிரி கேட்டகரி அதில் நிறைய கொடுத்துட்டு அதுக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் அதுக்குண்டான ஆன்சர் கீழே கொடுத்துருக்கா. அந்த என்ன மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்துருக்காலோ அதுக்கு கீழே அதுக்குண்டான டீட்டெயிலாம் கொடுத்துருக்கா. அதனால பொறுமையா பாருங்க, கிடைக்கும். 25ஆம் தேதி எக்ஸாம், அது ஆன்லைன் எக்ஸாம். அது அவாவா எந்தெந்த நம்பர்ல இருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கேளோ அந்தந்த நம்பர்ல இருந்து அதை என்ன பண்ணலாம், லாகின் பண்ணலாம். உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்துடும். அதுக்கே வந்து லாகின் பண்ற இதுவும் பிளஸ் பாஸ்வேர்டும் உங்களுடைய எந்த மெயிலோ அல்லது எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்காலோ அந்த நம்பருக்கு அது கிரமமா வரும். காத்தால 10ல இருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் ஒரு பேட்சா போட்டு கண்டக்ட் பண்ணுவா. ஸோ அவாவாளுக்கு உண்டான அவகாசம் என்னன்றதையும் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுத்துருப்பா. ஸோ நீங்க எந்த மெயில் ஐடி கொடுத்தேலோ எந்த ஃபோன் நம்பர் கொடுத்தேலோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உங்களுக்கு வந்து அதே மாதிரி யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படின்றதெல்லாம் தெளிவா கொடுத்துருப்பா. அது பிரகாரம் நம்ம அதை ஞாபகம் வச்சுட்டு அதுல வந்து கிரமமா பண்ணணும். ஒரு மணி சாகாசம் தான் ஆகும். ஒரு 50 கேள்வி அதுல கேட்பா. உங்களுக்கு என்னென்ன தெரியுறதோ அதெல்லாம் வந்து நீங்க பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க, ஒன்னும் அவசரப்பட வேண்டாம்.
அதுக்கு உண்டான மெட்டீரியல் எல்லாமே அதுலயே இருக்கு. வெப்சைட்ல இது தெளிவா சொல்லியிருக்கேன், பல தடவை சொல்லியிருக்கேன். அதுல இருக்கு, பாருங்கோ, இருக்கிறத பயன்படுத்துங்கோ அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். குழப்பிக்க வேண்டாம். பாருங்க, 25ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அந்த சம்ஸ்கிருத் ஒலிம்பியாட் அப்படிங்கிற எக்ஸாமினேஷன் அவ கண்டக்ட் பண்ண போறா. இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க என்ன இன்பர்சனா கான்டாக்ட் பண்ணுங்க. குரூப்ல எல்லாம் அதை பத்தி இது பண்ணிக்க வேண்டாம். இன்பர்சனா நீங்க தாராளமா அதனுடைய சம்சயம் ஏதாவது இருந்ததுன்னா என்ன கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். தாசன் அவகாசம் எடுத்து கூட இந்த கிளாஸை முடிச்சுக்கிறேன். தாசன் தன்யவாதா. ஏதாவது சம்சயம் வகுப்பு இந்த சந்தி சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்றேன். ஒலிம்பியாட் சம்பந்தமா எனக்கு இன்பர்சனா கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. சொல்லுங்க சுவாமி. அடியன் பத்மா சம்பத் பேசுறேன். இந்த சூத்திரத்துக்கு அந்த ஞமுடாங்கம சந்திக்கு பக்கத்துல இங்கு மூ இட்டுன்னு இருக்கு இல்லையா, ஈக்குவல் டு இங்கு இன்னு அந்த 2 3 எதுக்காக கொடுத்திருக்கா? இங்கு மூ இட்டு ஞமுட் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு கொடுக்குறா. அதனால நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, நகார 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 வர்ணங்கள் ஆகமமா வரப்போறதுன்றத புரிஞ்சுக்கணும். அதுக்கு ஈக்குவலான அதுக்கு என்ன அர்த்தம்னா இதான் அர்த்தம். இந்த இந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நகார நகார நகாரன்ற வர்ணங்கள் வருது அப்படிங்கிற ஞமுட் அப்படிங்கறத ஷார்ட்டா சொல்லியிருக்கா. சுவாமி, இத படிக்கும் பொழுது லிக்கன் ஏவ, ஏதாவது ஸ்லோகம் சொல்லும் பொழுது லிக்கன் ஏவன்னு சொல்லணுமா அல்லது லிக்கன் நேவன்னு சொல்லணுமா? இல்லம்மா, நீங்க சந்தி சமாசம் அப்படிங்கிறதுலாம் நீங்க பிரயோகங்கள் பண்ணும்போது ஸ்லோகம் சொல்லும் போது சமஸ்த பதமா சொல்லிக்கலாம். இப்ப நாம யாருக்காவது ஸ்லோகம் சொல்லி கொடுக்குறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த சமயத்தை அதை பதச்சேதம் பண்ணி சொல்லி கொடுக்கலாம். அப்ப பதச்சேதம் பண்ணும்போது சரியான பதமா பண்ணணும் இல்லையா? விக்கிரகம் பண்றோம் அப்படின்னா எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ வந்து உப்பு மிளகு திப்பிலின்னு அதை பிரிப்பா இல்லையா, எப்படியோ அந்த மாதிரி படிக்காம அதை கரெக்டா அதை பதமா பிரிக்கணும், கிரமமா பிரிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த சந்தி விக்கிரகம்லாம் நம்ம படிக்கிறோம். ஓகே, தன்யவாதம் சுவாமி. தன்யவாதா. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಸ್ವಾಮಿ. ಧನ್ಯವಾದಗಳು ಧನ್ಯವಾದ ಮಹೋದಯ. ಧನ್ಯವಾದ.